வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜெண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 22வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த இடமே கருப்பாகி இடி இடிச்சுக்கிட்டு ஏதோ சவுண்டு கேக்குது. மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து கதவை திறந்துட்டு உள்ளார வந்து ஹீரோவை பார்த்துட்டு நிக்கிறா. ஹீரோ உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதயம் மற்றும் ஆவியால் ஈர்க்கப்பட்டு ரத்தத்தை அடிப்படையா கொண்டு இம்மார்டல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சேர்க்கணும். ஒரு மாசம் ஆயிடுச்சு. இவருடைய பவர்ல எந்த ஒரு மாற்றமும் தெரியல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சத்தம் யங் மாஸ்டர் கிட்ட இருந்தா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போயிடுறா. ஹீரோ உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னவோ சொன்ன உடனே பவர் மேல போகுது. அந்த பவர் பட்டு அந்த இடம் ஃபுல்லா சுத்தி போகுது. யாரோ பயங்கரமா எவன் ரெண்டு ஸ்பிரிச்சுவல் பவரை பத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த சூறாவளிக்கு கீழே போறோம். இது பார்க்க பியோமியா பீக்ல இருந்து வர மாதிரி இருக்கு. ஒன்னையும் என்னையும் தவிர குன்லூன்ல வேற யாருக்கு தாவோ பாடி இருக்குன்னு பர்பிள் ஷாட் சொல்றாரு. ஹீரோ பவர் அனுப்பிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா யாரோடைய பவரும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்க போலன்னு வெள்ளை மண்டக்காரன் சொல்றான். ஆமா, ஆனா அது ஒன்னும் ஈஸி இல்லைன்னு டீச்சர் சொல்றாரு. திடீர்னு அந்த பவர் மூலியமா கேயாஸ்ல இருந்த மாரி தாமரை கல் அந்த இடத்துல வருது. எங்க இருந்து அந்த ஸ்டோன் லோட்டஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சு? டீச்சர் ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க பாரு, ஸ்டோன் லோட்டஸ் வந்திருக்குன்னு அவன் காட்டுறான். பார்த்தா ஹீரோ அந்த ஸ்டோன் லோட்டஸ் மேல உட்காந்துக்கிட்டு தான் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த பவர் அவனுடைய உடம்புக்குள்ளார போன கொஞ்ச நேரத்திலே தெரிச்சுக்கிட்டு வெளியில போகுது. அந்த பவர் பட்டு ஸ்டோன் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சு சுத்தி நிக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஒரு நினைவு சின்னம் தான் டீச்சர் சொல்றாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி காங்காய் ஸ்வாட் செக்டர் சேர்ந்த தலைவர் தானே இந்த மாதிரி பண்ணாருன்னு பர்பிள் ஸ்வாட் சொல்றாரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியா? யாருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நினைவு சின்னத்தை சுத்தி எம்பரர் ஸ்டோன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஸ்வாட் வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்னோகேல பார்த்துட்டு அந்த சைடு போறா. திடீர்னு மணி அடிக்கிற சவுண்டு கேட்டு அந்த சத்தத்தை அவளால தாங்க முடியாம காதுல கை வச்சு முடிக்கிறா. ஸ்னோகேல் டக்குன்னு அவகிட்ட போயிட்டு அவளுடைய பவர் அனுப்பி ஷீல்டு மாரி வர வச்சுட்டு எங்க இருந்து அந்த மணி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த மணியை வர வச்சு அனுப்புறான். அந்த பெல் எம்பரரும் வெளியில வந்துட்டு அந்த மணியை அவருடைய கையில வச்சுக்கிட்டு ஹீரோ பின்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. அந்த மணி சவுண்டு சுத்தி போது. என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு? எந்த ஆன்சிஸ்டர் எம்பையர் அதுன்னு தெரியலையேன்னு வெள்ளை மண்டகாரன் சொல்றான். இது நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன்னு பெல் ஆன்சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு நேரமா சேகரிச்ச ஸ்பிரிட் பவர் எல்லாம் கேயாஸ சேர்ந்த இம்மார்டல் ஸ்பிரிட் பவரா? இது எம்பையரர் காங்வா. அவர் எதிர்பாராத விதமா வெளியில வந்துட்டாரு. இவருடையது எத்து பவர் ஆச்சே. இவர் எவன் நண்டு எத்து பவரை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வெளிப்பாட்டை பின்பற்றுவீங்களான்னு ஹீரோ கேக்குறான். எம்பரர் காங்வாவான்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆமா, ஒரு காலத்துல உங்களை யாராலையும் ஜெயிக்கவே முடியல. உங்களுடைய சக்தியை யாரும் கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை சுத்தி அனுப்பிட்டாங்கன்னு ஹீரோ சொல்றான். எம்பரர் காங்வாவா? இவர் கையில எப்பயும் ஒரு பெல்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரை ஹியூமன் எம்பரர்னு சொல்லுவாங்கன்னு டீச்சர் சொல்றாரு. ஹியூமன் எம்பரரா? இவர் கையில எப்பயும் ஒரு பெல்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. இவரை பெல் ஆஃப் ஹியூமன் கிங்டம்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்னு டீச்சர் சொல்றாரு. இங்க நடக்கிற விஷயத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வெள்ளை மண்டகாரன் சொல்றான். ஹீரோ உக்காந்துக்கிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு மேல கை காட்டுறான். அந்த இடத்துல ஏதோ பவர் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அந்த கண்ணு பவர் இருக்கிறவன் ஹீரோ பின்னாடி வந்து நின்னுறான். அவன் அந்த வெள்ளை மண்டக்காரனை பாக்குறான். அதை பார்த்துட்டு வாய பொழந்துக்கிறான். டீச்சர் பவர் அனுப்பி அவன் அனுப்பின பவரை தடுக்கிறாரு. அவருடைய கண்ணை நீங்க பாக்காதீங்கன்னு டீச்சர் சொல்றாரு. இது எம்பையர் டான் யுவான். அவரும் வெளியில வந்துட்டாரு. நான் எம்பையர் டான் யுவான் சொல்லிட்டு அவருடைய கண்ணுல இருந்து பவர் அனுப்புறாரு. அது பட்டு தெரிச்சுக்கிட்டு போகுது. சீனா கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்துல புத்தர் சிலைய காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு மாங் உக்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெளியில போறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு யாரோ சொல்றாங்க. ஏன் ஏன்சியன்ட் எம்பையர் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்கன்னு டீச்சர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு பிளாக் ஷாட், பர்பிள் ஷாட், ஸ்னோகேல் வந்துடுறாங்க. நீங்களும் இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏன்ஷியன்ட் எம்பையர் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. இது ஏதோ எனக்கு தப்பா தெரியுதுன்னு வெள்ளை மண்டகாரன் சொல்றான். ஹீரோ உக்காந்துக்கிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரிங் இருக்கிற ஏன்ஷியன்ட் எம்பையர் வெளியில வந்துடுறான். ஸ்னோகேல் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவத்தான் எம்பையர் யூ வெங். ஹீரோவோட நெத்தில தாமரை மாரி வந்து பவர் போய் மேல பட்டு ஸ்வாட் வந்து கீழே விழுது. குவிங்லின் எம்பையர் வந்து அந்த
அந்த ஸ்வாடை எடுத்துட்டு சுத்தி பவர் அனுப்புறாரு. இதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எம்பையரர் குவிங்லின் தானேன்னு வெள்ள மண்டகாரன் சொல்றான். நான் எம்பையரர் குவிங்லின், நான் 9/11 பிரதிபலிப்பு. யார் என் கூட போட்டிக்கு வரீங்க? எம்பையரர் குவிங்லின் 9000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிங் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப இறந்து போயிட்டாருன்னு வெள்ள மண்டகாரன் சொல்றான். அதை கேட்டு அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. அந்த இடத்தை சுத்தி பவர் போய்கிட்டே இருக்கு. அந்த லோட்டஸ்க்கு மேல லோட்டஸா வந்து பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.